கம்பராமாயணத்தில் நமக்கு வந்திருக்கக்கூடிய பாடப்பகுதியில் பார்த்தீங்கன்னா 4 காண்டங்களில் 5 பெயரனுடைய சிறப்புகள் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம். இதில் வராத காண்டங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா பாலகாண்டம், மற்றொன்று சுந்தரகாண்டம், 2 காண்டமும் இல்லை. மற்ற 4 காண்டங்களிலுமிருந்து 5 நபர்களை பற்றிய சிறப்புகள் சொல்லப்பட்டிருக்குன்னு பார்த்தோம். முதல் அயோத்தியா காண்டத்தில் குகப்படலத்தில் குகனுடைய சிறப்புகள் சொல்லப்பட்டதுன்னு பார்த்தோம். 2வது ஆரண்ய காண்டத்தில் சடாயுவை பற்றியும் சவரியை பற்றியும் பார்த்தோம் நம்ம, இல்லையா? அடுத்தது இந்த கிட்கிந்தா காண்டத்தில் நட்பு கோட்படலம் சுக்கிரனை பற்றிய செய்திகள் நம்ம பார்க்க போகிறோம். அடுத்தது யுத்த காண்டத்தில் தான் விடனை பற்றி பார்க்க போகிறோம். சரிங்களா? பாருங்க, இந்த இடத்துல கிட்கிந்தா காண்டம் அப்படின்னா கிஷ்கிந்தை அப்படிங்கிற ஒரு பகுதி, காட்டிலேயே அந்த குரங்கினங்கள் வாழக்கூடிய ஒரு வகை நாடு இந்த கிஷ்கிந்தை நாடு. சரியா? அதை தமிழ் படுத்துவதற்காக கிஷ்கிந்தா அப்படிங்கிறத கிட்கிந்தா அப்படின்னு வச்சிருக்கிறாங்க. கிஷ்கிந்தா அப்படிங்கிறத என்ன வச்சிருக்காங்க? கிட்கிந்தான்னு வச்சிருக்கிறாங்க. சரி, நட்பு கோட்படலம் அப்படின்னா நட்பு கொள்ளக்கூடிய ஒரு படலம். யார் யார் நட்பு கொள்ள போறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ராமன் மற்றும் சுக்ரீவன். ராமன் மற்றும் சுக்ரீவன் இந்த கிட்கிந்தா காண்டத்தில் இங்க 2 பேரும் நண்பர்களாக மாற போறாங்க. அதை பற்றி சொல்வதனால அந்த படலத்துக்கு பேரு நட்பு கோட்படலம் அப்படின்னு பேர் வச்சிருக்கிறாங்க. புரியுதா? ரைட். இதுல சீதையை தேடி வரும் ராம லக்ஷ்மணரிடம் அனுமன் சுக்கிரீவனை அழைத்து வந்தான். சுக்கிரீவனை நண்பனாக ஏற்றுக்கொள்கிறான் ராமன். இந்த சவரியை பார்த்துட்டு இது வரைக்கும் நீங்க நல்லா தானே இருந்தீங்க, எந்த வித குற்றமும் இல்லாமல் மகிழ்ச்சியாக தானே இருந்தீங்கன்னு கேட்டான். கேட்டோடனே அவங்க நீ போய் சுக்கிரன் கிட்ட உதவி கேளுப்பா, அவங்க கொஞ்சம் ஏராளமான படைபலங்களோடு இருக்கிறாங்க, உதவி செய்வாங்க, நீ அவங்ககிட்ட போன்னு சொல்லிட்டு ஒரு காப்பியத்தில் ஒரு திருப்பு முனையை ஏற்படுத்தியவள் சவரி அப்படிங்கிற செய்தியை நம்ம பார்த்தோம். காப்பியத்திலே ஒரு திருப்பு முனையை ஏற்படுத்தியவள் யார்? சவரி. முன்னாடி பார்த்தோம். கோடு கூட போட்டு வச்சிருக்க, நீங்க போட்டு வச்சிருக்க தானே? ஆமா. அதுக்கப்புறம் சவரியை சந்தித்த பின்பு இவன் கிஷ்கிந்தா தேசத்துக்கு போகிறான். அந்த கிஷ்கிந்தா தேசத்துக்கு போகிற போது அங்கே அமைச்சராக இருக்கக்கூடியவன், அந்த சுக்கிரீவனுக்கு அமைச்சராக இருக்கக்கூடியவன் இந்த அனுமன், அவனை சந்திக்கிறான். அதுக்கப்புறம் இவனை பற்றிய பெருமைகள் எல்லாம் அனுமனுக்கு தெரியும். தெரிந்த பின்பு ஓடி சென்று அந்த சுக்கிரனை அழைத்து வருகிறான். 2 பேரும் நண்பர்களாக பாவிக்கிறார்கள், நண்பர்களாக மாறுகிறார்கள். சரி, இதுக்கு மேல இன்னொரு செய்தி இருக்கு. என்னன்னு கேட்டா, இவனுக்கு படைபலம் தேவை. அந்த சுக்கிரீவன் ஆட்சி செய்வதற்கு அவனுக்கு ஒரு அந்த நேரத்தில் ஒரு உதவி தேவை. அண்ணன் கிட்ட பெரிய சண்டை நடந்துகிட்டு இருக்குது, ஒளிஞ்சு வாழ்ந்துகிட்டு இருக்கான். இப்போ அந்த கிஷ்கிந்தா தேசத்தினுடைய அரசன் யார் அப்படின்னு பார்த்தோம்னா வாலி, அவனுடைய அண்ணன், சுக்கிரனுடைய அண்ணன். சுக்கிரனுடைய அண்ணன் பேர் என்னது? வாலி. இந்த வாலி எப்படிப்பட்ட சிறப்பு மிக்கவன் அப்படின்னு பார்த்தோம்னா, எதிரில் இருக்கக்கூடிய எதிராளியுடைய பாதி பலத்தை வாங்கக்கூடிய ஒரு திறன் மிக்கவன் அந்த வாலி. அதனால அவனை வீழ்த்த யாராலையும் முடியாது. இப்ப எதிரில் இருக்கக்கூடிய 100% பலம் பொருந்தினா இருக்கான்னு வச்சுக்கோப்பா. இப்ப வாலி இருக்கான்னா அவனுக்கு ஒரு 100% பலம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. எதிரில் வந்து நிக்கிறான்னு வச்சுக்கோங்களேன், அவங்ககிட்ட அந்த 50% பலம் இவங்ககிட்ட வந்துடும். இவங்ககிட்ட ஏற்கனவே 100 இருக்குது, 180 மாறிடும், அவன் 50 மாறிடுவான். இப்ப யார் வெற்றி பெறுவாங்க? வாலி தான் வெற்றி பெறுவான். ஏன்னா அவங்ககிட்ட இருக்கக்கூடிய பாதி வந்துடுச்சு, இவங்ககிட்ட ஏற்கனவே பலம் இருக்குது. அதனால இவனை வீழ்த்துகிற ஆள் அந்த கிஷ்கிந்தையில யாருமே இல்லை. இருந்தாலும் அந்த இடத்துல ஒரு அரக்கன் என்பவன் என்ன பண்றான், அந்த இடத்துக்கு வந்து அங்க இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் துன்புறுத்திக்கிட்டு இருக்கான், ஒளிஞ்சு ஒளிஞ்சு துன்புறுத்திக்கிட்டு இருக்கான். நேருக்கு நேரா வந்தா என்ன பண்ணலாம், அடிச்சு காலி பண்ணிடுவான். இவன் மறைஞ்சு மறைஞ்சு இவன் தாக்குதல் பண்ணிக்கிட்டு இருக்கான். அது அவனை துன்புறுத்திக்கிட்டு இருக்கானே, என்னுடைய ஆளுகைக்கு உட்பட்டவர்களை அப்படின்னு சொல்லிட்டு வாலி என்ன பண்றான், அவனை துரத்திட்டு போறான், அடிக்கிறதுக்கு போறான். அவனை வீழ்த்திட்டு வந்துடலாம், இங்கே மக்கள்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு வாலி துரத்திட்டு போகிற போது அவன் போயிட்டு அந்த அரக்கன் போயிட்டு ஒரு குகைக்குள்ள போய் பூந்துறான். இந்த குகைக்குள்ள போன உடனே ரொம்ப நேரம் ஆச்சு, வரவே இல்லை. 1 நாள் 2 நாள் ஆச்சு, வரல. சரி, என்ன பண்ணிட்டாங்க, இந்த குகையை அடைச்சிருவோம் அப்படின்னு அடைச்சிட்டாங்க. ஏன்னா அண்ணன் பலமானவன் யாரு? வாலி. அதனால ஒருவேளை அண்ணனை காலி பண்ணிட்டு அரக்கன் வெளியே வர மாதிரி இருந்தா அவன் வர முடியாம உள்ளே போகட்டும். ஒருவேளை அரக்கன் அடிச்சுட்டு அண்ணன் வெளியே வரானா இந்த குகையை பொழந்துக்கிட்டு வெளியே வரட்டும், ஏன்னா பலம் முடியும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு என்ன பண்ணிவிட்டான், அந்த குகையை அடைச்சிடறான். யார்? சுக்கிரீவன் இன்னும் அவனுடைய ஆளுகைக்கு உட்பட்டவர்கள்லாம் அடைச்சிடறாங்க. அடைச்சிட்ட உடனே என்ன நடக்குது பார்த்தா, இவன்
ரொம்ப நாளாக அரசர் இல்லாமல் அந்த கிஷ்கிந்த தேசத்தில் ஆட்சி அதிகாரங்கள்லாம் சரியாக பண்ண முடியல. அதனால் என்ன பண்ணுறாங்க, மக்கள் எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணிட்டாங்க, மன்னன் வாலி வர மாதிரி தெரியல, அதனால் அடுத்த நிலையில் இருக்கக்கூடியது நீங்கள் மன்னனாக மாறிடுங்க அப்படின்னு அவனை மன்னனாக மாற்றிட்டாங்க. இப்போ கிஷ்கிந்த தேசத்தினுடைய மன்னன் யார்? சுக்ரீவன். சரி, அந்த நேரத்தில் என்ன பண்ணுறான் அந்த வாலி அந்த குகைக்குள்ளே போனா இல்லையா, அரக்கனை அடிச்சுட்டு என்ன பண்ணுறான், அந்த குகையும் பிளந்துக்கிட்டு வெளியே வந்துறான். வெளியே வந்து பார்த்தா தெரியுது, அரியணையில் தம்பி உட்காந்துக்கிட்டு இருக்கான். இவனுக்கு தூக்கி வாரி போட்டுச்சு. என்னடா இது, நம்ம தம்பியா நமக்கு துரோகம் செஞ்சான், குகையில் உள்ள போனவன் உள்ளே சாகட்டன்னு சொல்லி வெளியே அடைச்சிட்டு இங்கே வந்து அரசாட்சியை மன்னனாக மாறிவிட்டானே என்று சொல்லி அவனை அழிப்பதற்கு முயற்சி செய்கிறான். யார? வாலி தன்னுடைய தம்பியாக இருக்கக்கூடிய சுக்கிரனை அழிப்பதற்கு முயற்சி செய்கிறான். அண்ணன்கிட்ட போய் முட்டி மோதி ஜெயிக்க முடியுமா? இவன் ஓடி ஒளிகிறான். இவன் ஓடி ஒளிகிற போது அவன் தொடர்ந்து வந்து தாக்குவதற்கு முயற்சி செய்கிறான். அதனால இவன் உயிர் பிழைத்தால் போதும் என்று சொல்லி ஒதுங்கி வாழ்ந்து கொண்டிருக்கிறான். சரி, அந்த நேரத்தில் தான் இந்த ராமன் இந்த சுக்கிரனுடைய உதவியை தேடி போகிறான். இப்போ அவனுக்கு ஒரு உதவி தேவை சுக்கிரவனுக்கு. என்னது, நான் என்னுடைய அண்ணனை காலி பண்ணணும். ஏன்னா அவன் எவ்வளோ தூரம் நான் உண்மையை எடுத்து சொல்கிறேன், அண்ணா நீங்கள் நினைக்கிற மாதிரி நான் அரச பதவிக்கு ஆசைப்படவில்லை, மக்கள் எல்லோரும் அந்த அரியணை காலியாக இருக்கக்கூடாது, மன்னர் யாராவது ஒருத்தர் இருக்கணும், அப்போ தான் ஆட்சி அதிகாரங்கள் பரிபாலனங்கள்லாம் சரியாக நடக்கும் என்று சொல்லி எல்லாரும் சேர்ந்து என்னை மன்னனாக மாற்றிட்டாங்க. அதனால் என்னை தப்பாக நினைக்காதீங்கன்னா எவ்வளோ சொல்கிறான், அவன் கேட்கவே மாட்டேங்கிறான். இல்லை, நீ என்னை காலி பண்ணிட்டு தான் நீ மன்னனாக உட்காரத்துக்கு தான் இந்த வேலையை பண்ண நீ அப்படின்னு சொல்லிட்டு அவனை அழிக்கிறதுக்கு பார்க்குறான். அதனால் இவனும் எவ்வளோ தூரம் பின்வாங்கி வரான், முடியல. அதனால் அவனை நேருக்கு நேர் சண்டை போட்டுருவோம், காலி பண்ணிடணும். ஆனால் நான் ஒருத்தனால அவனை காலி பண்ண முடியாது, எனக்கு பெரும் உதவி தேவை. அனுமன் சொல்கிறான், உனக்கு மிகப்பெரிய ஒரு பலம் இருக்கிறது. யாருன்னா ராமன். அப்போ அவன் ராமன் சொல்கிறான், உனக்கு அந்த பிரச்சனையை நான் சரி செய்து தருகிறேன், உனக்காக அவனை வாலியை நான் வதம் செய்கிறேன் அப்படிங்கிறான். அதுக்கப்புறம் தான் இவங்களுக்கு உதவி தேவை, பெரும் படைகள் தேவை இவங்களுக்கு. யாருக்கு? ராமன் லக்ஷ்மணருக்கு இல்லையா? ஏன்னா அப்போதான் எல்லா பக்கமும் அனுப்பி எங்கே இருக்காங்கன்னு தேட முடியும். அதனால இவங்களுக்கும் ஒரு உதவி தேவை, அவனுக்கும் ஒரு உதவி தேவை. முதல்ல அவனுக்கான உதவியை அவன் சரி பண்ணுறான், வாலியை வந்து சரி பண்ணுறான். வாலியும் சுக்கிரனும் ஒரே மாதிரி இருப்பாங்க. அதனால சில பல குறிப்புகள்லாம் கொடுத்து மறைந்து நின்று அவனை அடிச்சு காலி பண்ணிடுறான். யாரை? வாலியை அடிச்சு காலி பண்ணிடுறான். ஆனால் வாலியனுடைய சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ராமனுடைய அம்புக்கான சிறப்புகள் நேற்று கூட நம்ம பார்த்தோம். அவன் அம்பு விட்டான்னு சொன்னால் அந்த பலத்தில் அது 7 மரங்களை துளைத்து கொண்டு செல்லுகிற ஆற்றல் மிக்கதாக இருக்கும். அவ்வளவு பலனும் வில்லாற்றல் மிக்கவன் இந்த ராமன். அப்படிப்பட்டவன் அந்த அம்புல ராமன் என்று தைத்திருக்கும். எப்பவுமே அவன் வந்து அம்பு எழுதான்னு சொன்னான், ராமன் போட்டிருக்கான், அதில் எழுதியிருப்பான். அந்த அம்பு தான் எழுவான். சரி, அப்படி இவன் மேல் பாய்ந்த அந்த அம்பை வெடுக்கென பிடித்தவன், சட்டென பிடித்தவன் வாலியை தவிர வேறு யாரும் இல்லை. பிடிச்சு பார்க்குறான், ராமன் எழுதியிருக்கு. ஐயோ, ராமன் எவ்வளோ பெரிய ஆள், அவனா எங்கே இருக்கானே தெரியலையே, மறைஞ்சின்னு தாத்திக்கிருக்கானே அப்படின்னு அவனுக்குள்ள ஒரு வேதனை இருந்தாலும் அது காரணத்தோட பின்னாடி பதிவு செய்கிறாங்க. என்னென்னு கேட்டால், நேருக்கு நேராக வந்து அவன் உதவி கேட்டான், அதனால் அவனுக்கு நான் கொடுத்துடணும், நான் உனக்கு நேருக்கு நேராக நின்று சண்டை போட முடியாது, மேலும் நீ என்கிட்ட உதவி கேட்டுட்டேன்னு சொன்னால் அவனுக்கு கொடுக்கப்பட்ட அந்த உதவியை என்ன பண்ண முடியாது, வாக்கை நான் காப்பாற்ற முடியாமல் போயிடும். அப்படிப்பட்ட சில காரணங்களால் மறைந்து நின்று தாக்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டது ராமனுக்கு. மறைந்து நின்று தாக்கினான், வாலி வதைக்கப்பட்டான். சரி, இப்போ அரியணை யாருக்கு? சுக்கிரீவனுக்கு. இப்போ அவன் உதவி செய்ய முடியும், அவனால் உதவி செய்ய முடியும். சரி, இப்போ அவன் உதவி செய்து எல்லா பக்கமும் ஆட்களை அனுப்புகிறான். இந்த தெற்கு திசையை நோக்கி தான் ஏற்கனவே சடாயும் சொல்லியிருக்கிறான். அதுக்கப்புறமும் அவனுக்கு வழி அங்கேருந்து வீட்டிலேருந்து கிளம்பும்போதும் தெற்கு திசையை நோக்கி தான் கிளம்பியிருக்காங்கன்னு தெரியுது. அதனால் தெற்கு திசையை நோக்கி மட்டும் அனுமனை அனுப்புகிறான். யார்? சுக்கிரனுடைய படை தளபதி, அவன் அமைச்சன் அவன். அதனால் அனுமனை அனுப்புகிறான். அனுமனை அனுப்புனா மற்ற எல்லா பக்கமும் மற்ற ஆட்களை அனுப்புகிறார்கள். அப்படி அனுப்புகிற பொழுது எல்லா பக்கத்துலையும் போயிட்டு வந்து பார்த்து, நான் இத்தனை மலை போனேன், அங்கே போனேன், இங்கே போனேன், கிடைக்கல. நான் இந்த காடுகள் ஊர்கள்லாம் போய் சுற்றிட்டு வந்தேன், சீதை கிடைக்கல. எல்லா இடத்துலையும் போயிட்டு அவன் நடந்த கதையெல்லாம் சொல்லிவிட்டு கடைசியில் சொல்கிறான், கிடைக்கல, பார்க்கல, இப்படியே சொல்லிக்கிட்டு இருக்கான். இந்த நேரத்தில் தான் அனுமன் கிளம்பி வரான். சொல்லின் செல்வனாக சொல்லப்படுகின்ற அந்த அனுமன் திரும்பி வரான். அவன் தான் தாமதமாக வரான். ஏன் தாமதமாக வருவாங்க? போன செய்திகள் அவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு வாய்ப்புகள் கிடைச்சிருக்கு, அதனால கொஞ்சம் தாமதமாக வராங்க. சரி, இது தாமதமாக வந்த உடனே இப்போ அனுமன் இந்த என்ன சொன்னால் உடனே ராமன் மகிழ்வான் என்று தெரிந்து கொண்டு அப்போ கண்டனன் கற்பினுக்கு அணியை கண்களால் அப்படின்னு சொல்லி சொன்னான். ரைட்,
அதுக்கப்புறம் அவங்க பெரும்படையை திரட்டிக்கிட்டு போனாங்க. அதுக்கப்புறம் அங்கே போய் வாலியை ராவணனை வீழ்த்தி அதுக்கப்புறம் திரும்பி கிளம்பி வந்தாங்க அப்படிங்கிறது செய்தி தெரியும் நமக்கு. முன்னாடியே கதை கேட்டுட்டோம். இப்போ சபரியிடமிருந்து இவங்க கிஷ்கிந்த தேசத்துக்கு போனவுடனே 2 பேரும் நண்பர்களாக மாறினார்கள். உடன்பிறப்பாக ஏற்றுக்கொள்கிறான். நண்பர்களாக மாறி உடன்பிறப்பாக ஏற்றுக்கிறான். எப்படி குகனை ஏற்றுக்கிட்டானோ உடன்பிறப்பாக ஏற்றுக்கிட்டானோ அதே மாதிரி இவனையும் உடன்பிறப்பாக ஏற்றுக்கிறான். அப்படி ஏற்றுட்ட உடனே இவங்க 2 பேரும் சேர்ந்த சேர்க்கை எப்படிப்பட்டது அப்படின்னு நமக்கு பாடம் சொல்லுது. வாங்க அந்த பாடத்தை பார்ப்போம். நம்ம சீதையை தேடி வரும் ராம லக்குவரிடம் அனுமன் சுக்ரீவனை அழைத்து வந்தான். சுக்ரீவனை நண்பனாக ஏற்றுக்கொள்கிறான். யாரு? ராமன். சரி, என்ன சொல்றான்? ஏற்றுக்கிட்டு என்ன சொல்றான் பாருங்க. மற்ற இனி உரைப்பது என்னே, மற்ற இனி உரைப்பது என்னே, வானிடை மண்ணில் நின்னை செற்றவர் என்னை செற்றார், தீயரே எனினும் உன்னோடு உற்றவர் எனக்கும் உற்றார், உன் கிளை எனது என் காதல் சுற்றம் உன் சுற்றம், நீ என் இன்னுயிர் துணைவன் என்றான். நீ என் இன்னுயிர் துணைவன் என்றான் சொல்றான். இனிமேல் நான் என்ன சொல்றது உங்கள்கிட்ட? மற்ற இனி உரைப்பது என்ன? ஏன்னா நம்ம 2 பேரும் ஒன்னாயிட்டோம், அண்ணன் தம்பிகளா மாறிட்டோம். இனிமேல் நான் சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லை, இருந்தாலும் சொல்றேன் கேளுங்க. வானிடை மண்ணில் நின்னை செற்றவர் என்னை செற்றார். வான் இடை மண், விண்ணிலும் மண்ணிலும் இடைப்பட்ட பகுதியிலும் உன்னை யாராச்சும் பகைத்தாங்கன்னா அவங்க என்னுடைய பகைவர். விண்ணிலும் மண்ணிலும் இருக்கக்கூடிய பகைவர்கள்ல யாராச்சும் உன்னை பகைத்தார்கள்னா, ராமன் சொல்றான் சுக்கிரன் கிட்ட, விண்ணிலும் மண்ணிலும் இருந்து இடைப்பட்ட பகுதியில யாராச்சும் உன்னை பகைத்தார்கள் என்று சொன்னால் அவர் என்னுடைய பகைவர். இப்ப வாலியை வதைத்தது சரிதானே? அவனுடைய எதிரி இவனுக்கும் எதிரி, அதனால் வாலியை போய் வதைச்சிட்டான். சரி, அது சொல்றான், தீயரே எனினும் உன்னோடு உற்றவர் எனக்கும் உற்றார். என்னுடைய நண்பன், இந்த நண்பனுக்கு ஒருத்த நண்பன் இருக்கானா அவனும் எனக்கு நண்பன். அதே மாதிரிதான் முன்னாடி என்னுடைய தந்தை அவருடைய நண்பர் எனக்கும் தந்தை. அதனால்தான் கழுகு வேந்தனை தன்னுடைய தந்தையாக நினைச்சாரு. ஏன்னா அவங்க எங்க அப்பாவுடைய நண்பர், எங்க அப்பாவுடைய நண்பர் எனக்கும் அப்பா மாதிரி நினைச்சுக்கிட்டு அவன் இறுதிச் சடங்கு செஞ்சான் இல்லையா? அது மாதிரி இவன் எனக்கு நண்பன்னா அதுவும் இன்னுயிர் துணைவன், அதுவும் உடன்பிறப்பாக வேற ஏற்றுக்கொள்கிறேன். அதனால இவனுக்கு யாராச்சும் பகைவர் இருந்தாங்கன்னு சொன்னா அவங்க எனக்கும் பகைவர். அவனுக்காக நானும் போய் சண்டை போடுவேன். சரி, அவன் கெட்டவன் தான், இருந்தாலும் என்னுடைய நண்பன் இருக்கான் இல்லையா, அவனுக்கு அவன் உற்றவன், அவன் நண்பன் என்று சொன்னால் அவன் கெட்டவனாகவே இருந்தாலும் அவனும் எனக்கு நண்பன். தீயவர் இவன் தீவனுடைய உறவுமுறை நமக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லாம அவன் என்னுடைய உயிர் நண்பனுடைய நண்பன் என்பதனால தீயவராக இருந்தாலும் நான் அவனை நண்பனாக ஏற்றுக்கொள்வேன் அப்படிங்கிறான் ராமன் சுக்கிரன் கிட்ட சொல்றான், உனக்கு யாரெல்லாம் நண்பரோ அவங்க எல்லாம் எனக்கு நண்பர். அவன் கெட்டதே செஞ்சால் கூட உனக்கு நண்பனா, அவன் எனக்கு நண்பன் சொல்லிட்டான். தீயரே எனினும் உன்னோடு உற்றவர் எனக்கும் உற்றார். அவன் கெட்டவனாக இருந்தாலும் உன் கூட உறவு வைத்துக் கொண்டிருந்தால் எனக்கும் அவன் உறவினர். சரி, உன் கிளை எனது. கிளைனா யாரு? உறவினர்கள் இல்லையா? அப்போ கிளை அப்படின்னா உறவினர், கிளைஞர் என்றால் உறவினர் என்பதுதான் பொருள். அப்போ உன்னுடைய உறவினர்கள்லாம் என்னுடைய உறவினர்கள், என் காதல் சுற்றம் உன் சுற்றம், என் அன்பு மிகுந்த சுற்றத்தினர், என் அருகில் இருக்கக்கூடிய சுற்றத்தினர் எல்லாருமே உனக்கும் சுற்றத்தினராக, உனக்கும் சொந்த பந்தமாக மாறுகிறார்கள் அப்படிங்கிறான். நீ என் இன்னுயிர் துணைவன் என்றான். நீ என்னுடைய உயிரினும் மேலான என்னுடைய இன்னுயிர் துணைவன், என்னுடைய தம்பி, என்னுடைய இளவல் என்று அவன் ஏற்றுக்கொள்கிறான். அவனையும் அவன் தம்பியாக ஏற்றுக்கொள்கிறான். யார? இந்த சுக்கிரனை ஏற்றுக்கொள்கிறான். சரி பாருங்க, அப்படி ஏற்றுக்கொண்ட பிறகுதான் இன்னைக்கு நான் ஒன்றும் சொல்றது இல்லைப்பா, எல்லாமே உனக்கு என்ன நல்லது கெட்டது நடக்குதோ அது எல்லாத்துக்கும் எனக்கு நல்லது நடக்கிறது மாதிரிப்பா, என் தம்பிக்கு ஒண்ணுனா எனக்கு ஒண்ணு இல்லையா? அது போல சொல்றான், மற்ற இனி உரைப்பது என்னே, வானிடை மண்ணில் நின்னை செற்றவர் என்னை செற்றார். செற்றவர்னா பகைத்தவர், செற்றார்னா பகைவர் என்பது பொருள். செற்றவர் அப்படின்னா அர்த்தம் பகைத்தவர், செற்றார் என்றால் பகைவர் என்பது பொருள். பக்கத்தில் எழுதிக்கிட்டியா? செற்றார்னா யாரு? பகைவர். செற்றவர் பகைத்தவர். சரியா? பார்க்கலாம். தீயரே எனினும் உன்னோடு உற்றவர் எனக்கும் உற்றார். அது சொல்றான், உன் கிளை எனது, என் காதல் சுற்றம் உன் சுற்றம், என் காதல் சுற்றம் உன் சுற்றம், நீ என் இன்னுயிர் துணைவன் என்றான். சொன்னவன் யாரு?
யார்கிட்ட சொன்னான்? சுக்கிரீவன் கிட்ட சொன்னான். சரி, இப்ப இப்படி சொல்லிய பிறகு அவனுடைய பிரச்சனைகளை எல்லாம் தீர்த்தான். ராமன் சுக்கிரீவனுடைய பிரச்சனைகள் எல்லாம் தீர்த்தான். சுக்கிரீவன் உதவி செய்தான். அதுக்கப்புறம் தான் அந்த இலங்கை பயணமானது நிகழ்ந்தேறியது. அப்புறம் தான் அனுமன் செய்தியை பார்த்துட்டு வந்தான். அதுக்கப்புறம் தான் போரானது மூண்டதுங்கிற செய்தி நம்ம பிறகு பார்க்கணும். சரி, அடுத்தது பாருங்க, யுத்த காண்டத்துல வீடணன் அடைக்கலப்படலம். வீடணன் யாரு? முன்னாடி நம்ம பார்த்தோம், எதிரியின் தம்பி. எதிரி யாரு? ராவணன். அப்போ அவன் அடைக்கலமாக வந்து ராமன் கிட்ட சேர்ந்துடுறான். அண்ணன் கிட்ட போய் சொல்றான். என்ன சொல்றான் பாருங்க, சீதையை கவர்ந்து வந்தது தவறென வீடணன் ராவனிடம் கூறுகிறான். சீதையை கவர்ந்து வந்தது, ஏதாவது தப்பு பண்ணா நீ நேருக்கு நேரம் அவன்கிட்ட தண்டி, செஞ்சவனை தண்டி, செய்யாதவங்களை ஏன் போய் தண்டிக்கிற? இல்ல அவங்களுக்கு ஏன் அந்த சிறை தண்டனை? அதனால நீங்க செய்யறது தப்புன்னா அப்படி சொல்றான். கும்பகர்ணனும் சொல்றான், இவன் வீடணன் விபீஷணன் என்று சொல்லக்கூடிய வீடணன் சொல்றான். அதெல்லாம் கேட்க மாட்டான். இவன் கேட்க மாட்டான். இல்லை, என் தங்கை இப்படி பண்ணிட்டான், அதனால அவனுக்கு இப்படித்தான் நம்ம பழி வாங்கணும் அப்படின்னு அவன் மனைவியை தூக்கிட்டு வந்துட்டான். சரியா? அப்ப அவன் எவ்வளவு எடுத்து சொல்றான் அந்த வீடணன் அண்ணங்கிட்ட. யாரு? ராவணன் கிட்ட போய் சொல்றான், நீங்கள் சீதையை கவர்ந்து வந்தது தவறென பல முறை வீடணன் அவன்கிட்ட சொல்றான். ராவனிடம் கூறுகிறான். இருந்தாலும் அவன் கூற்றை மதியாத ராவணன் வீடணனை கடிந்தான். கடிந்தான்னா திட்டான். என்னடா, உன்னுடைய அண்ணன் நான் என்ன செயலை செய்தாலும், ஆனா இதே ராமன் பாருங்க, தீயரே எனினும் உன்னோடு உற்றவர் எனக்கும் உற்றார் அப்படின்னா. எனக்கு தம்பி, நீ அவன் கெட்டவனாக இருந்தாலும் உனக்கு அவன் நண்பனா? எனக்கும் அவன் நண்பன். உனக்கு அவன் தீயவரா? எனக்கும் தீயவர். அவ்வளவுதான். அதே மாதிரி இல்லாம இவன் கொஞ்சம் மாற்றி யோசிக்கிறான். ஏன்னா இவன் அறத்தின் பக்கம் இருக்க வேண்டும், நன்மையின் பக்கம் இருக்க வேண்டும் என்று வீடணன் கருதுகிறான். சரி பாருங்க, அவன் கூற்றை மதியாத ராவணன் என்ன சொல்றான்? வீடனை கடிந்தான். இலங்கையை விட்டு வந்த வீடனன் ராமன் இருக்குமிடம் வந்து அடைக்கலம் வேண்டினான். ராமன் இருக்குமிடம் வந்து அடைக்கலம் வேண்டினான். ராமன் அவனை உடன் பிறந்தவனாக ஏற்று இலங்கை அரசை அவனுக்கு உரிமையாக்கினான். அப்போ இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, போர் முடிகிறது. போர் முடிந்தவுடன் எப்படி வாலியை கொன்றவுடன் கிஷ்கிந்த தேசத்தை சுக்கிரீவனுக்கு உரிமையாக்கினானோ, அதுபோல இந்த ராவணனை கொன்ற பின்பு இலங்கை அரசு காலியாகிறது. அந்த இடத்துல இவனை போயிட்டு அரசனாக மாற்றி விடுகிறான். அப்புறம் அங்க என்ன இருக்கு நமக்கு வேலை? நாம கோசல நாட்டுக்கு போகணும்னு சொல்லிட்டு திரும்ப அவன் அங்கிருந்து கிளம்பி வந்து விடுகிறான். புரியுதா? அப்போ இப்படி இவர்கள் சேர்ந்த சேர்க்கை எவ்வாறு சொல்லப்படுகிறது கம்பரால் அப்படின்னு பாருங்க. குகனொடும் ஐவரானே முன்பு, குகனொடும் ஐவரானே முன்பு, பின் குன்று சூழ்வான் மகனொடும் அறுவர் ஆனே, எம்முழை அன்பின் வந்த அகனமர் காதல் ஐய நின்னொடும் எழுவர் ஆனே, புகழருங் கானம் தந்து புதல்வரால் பொழிந்தான் நுந்தை. பாருங்க, முதல்ல குகனொடும் ஐவரானேம் அப்படின்னா, காட்டுக்கு வரும்போது மொத்தம் எத்தனை பேர் அவங்க சகோதரர்கள்? காட்டுக்கு வருகிற பொழுது 4 பேர். ராமன், பரதன், சத்ருகனன், லட்சுமணன். திரும்ப சொல்லுங்க. இப்ப அவங்க சகோதரர்கள்னா அண்ணன் தம்பிங்க. எத்தனை பேரு? குகனை தம்பியாக ஏத்துக்கிட்டான். இப்ப அவங்க எத்தனை பேரு? சரி, அதான் சொல்றாங்க. குகனொடும் ஐவரானே முன்பு, பின் குன்று சூழ்வான் மகனொடும் அறுவரானேம். குன்று சூழ்வான், குன்று அப்படிங்கிறது மேருமலை. மேருமலை பக்கத்தில் எழுது, மேருமலை. மேருமலையை வலம் வந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சூரியனுடைய புதல்வன் யார் அப்படின்னு பார்த்தா சுக்ரீவன். சூரியனுடைய புதல்வன் யாரு? சுக்ரீவன். அப்ப சூரியனின் மகனாக இருக்கக்கூடிய இந்த சுக்ரீவன், அவனோடு சேர்த்து நாங்க எத்தனை பேரா மாறிட்டோம்? 6 பேரா மாறிட்டோம். ஏன்னா அவன் உடன்பிறப்பாக ஏத்துக்கிட்டான் இல்லையா? சுக்கிரீவனை உடன் பிறந்தவனாக ஏற்றுக்கொள்கிறான் இல்லையா? 5ஆவதா யார் வந்து சேர்ந்தாங்க? 6ஆவதா யார் வந்து சேர்ந்தாங்க? சுக்ரீவன். பாருங்க, குன்று சூழ்வான் மகனொடும் அறுவரானே, எம்முழை அன்பின் வந்த அகனமர் காதல் ஐய நின்னொடும் எழுவரானே. அகத்திலே, அகம் என்றால் உள்ளம், உள்ளத்திலே அன்பு கொண்டு. ஏன் உயர்ந்த அன்பு இவனுடைய அன்பு? ஏன்னு கேட்டா, எதிர்க்கிறவன் அண்ணன், ஆனால் அண்ணன் பக்கம் இல்லாமல் அண்ணனை யார் காலி பண்ண போறானோ அவன் பக்கம் போயிட்டு உதவி நிற்கிறான். எதனால?
இவன் செய்யறது தப்பு, அவன் செய்யறது சரி, அதனால சரியின் பக்கம் நாம போனோம்னா நாம சொர்க்கலோகம் போகலாம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு என்ன பண்றான், அவன் ராமன் பக்கம் போயிட்டு அடைக்கலம் கேட்கிறான். அப்படி அண்ணனை அழிக்கக்கூடிய அந்த எதிர் சக்தியாக அந்த ராமன் இருக்கிற போது அவனிடமே போய் சேருகிறான், ராமனிடம் போய் சேருகிறான். அப்படி ராமனிடம் போய் சேர்ந்து இந்த அண்ணனை வீழ்த்திய வரையில் அவன் கூடயே இருக்கிறான். யார் கூட இருக்கான்? ராமன் கூடயே இருக்கான். யார்? இந்த வீடனன். அதனால சொல்றான், அகனமர் காதல் ஐய நின்னொடும் எழுவரானேம். 7 பேரா நாம மாறிட்டோம். இப்ப சகோதரர்கள் நாங்க எத்தனை பேரு? 7 பேரு. காட்டுக்குள்ள வரும்போது 4 பேரு, காட்டுல இருந்து வெளியில போகும்போது 7 பேரு. 5ஆவதா யாரு? 6வது யாரு? சுக்ரீவன். 7ஆவதா யாரு? வீடனன். அப்போ அகனமர் காதல் ஐய நின்னுடன் எழுவரானே. அடுத்து சொல்றாரு பாருங்க, புகழ் அருங்கானம் தந்து. புகழ் அருங்கானம் அப்படின்னா புகழ் என்றால் புகுகின்ற, புகுவதற்கு அரிதான ரொம்ப சிரமமான கானக வாழ்வை எனக்கு தந்தான் உன் தந்தை அப்படிங்கிறான். நுந்தை என்றால் உன் தந்தை, நும் தந்தை என்பது பொருள். பக்கத்தில் எழுதுங்க, புகழ் அருங்கானம். புகழ் அருங்கானம்னா புகுதற்கு அரிதான, புகுதற்கு அரிதான. அப்ப உள்ள நுழைவதற்கு ரொம்ப ரொம்ப சிரமம். அப்படிப்பட்ட அந்த கானக வாழ்வை எனக்கு தந்தான். யார் அவன்? இங்க பாருங்க, புதல்வலால் பொழிந்தான் நுந்தை. நுந்தை அப்படின்னா நும் தந்தை, நும் தந்தை. நுந்தை என்றால் என்ன பொருள்? நும் தந்தை. நும் தந்தைனா ஒண்ணும் இல்ல, உன் தந்தை தான். இப்ப ராமன் அந்த வீடன் கிட்ட சொல்றான், உன்னுடைய தந்தை என்னை கானக வாழ்வு காட்டுக்கு போடான்னு சொல்லி அனுப்பிச்சிட்டு புதல்வர்களை நிரம்ப பெற்று மகிழ்ந்தான் அப்படிங்கிறார். இப்ப அவன் உள்ளே வருகிற போது 4 பேர், வெளியே போகிற போது 7 பேர். அப்போ உன் தந்தைன்னு அப்படின்னு சொல்றான். இப்ப உன் தந்தை யாரு இந்த இடத்துல? தசரதன். ஏன்னா வீடனனை தன்னுடைய தம்பியாக ஏற்றுக்கொண்டான். எனக்கு யார் அப்பா? அப்பா வந்து உனக்கு அப்பா இல்லையா? அப்ப அவன் சொல்றான், உன் தந்தை இருக்காரே, நீதான் என்னுடைய தம்பியா மாறிட்டியே. அப்போ தம்பியா மாறின பிறகு இப்போ உன்னுடைய தந்தை யாரு? தசரதன். தசரத சக்கரவர்த்தி என்ன பண்றாரு, என்னை கானக வாழ்வு புகுவதற்கு ரொம்ப பயங்கரமான அடர்ந்த காடு, அந்த காட்டில நீ போய் 14 வருஷம் இருன்னு சொன்ன. என்னுடைய தந்தை, அதாவது உன்னுடைய தந்தை புதல்வர்களை நிரம்ப பெற்றார். அனுப்புகிற போது 4 பேர், இப்பொழுது 7 பேர். எதனால? அன்பின் மிகுதியினால எல்லாரையும் நான் பண்ணிட்டேன், சகோதரர்களாக ஏற்றுக்கொண்டேன். அதனால அவன் புதல்வர்களை நிரம்ப பெற்று பொழிந்தான். பொழிந்தான் என்றால் மகிழ்ந்தான். யாரு? உன்னுடைய தந்தை, உன்னுடைய தந்தையாகிய தசரதன் அப்படிங்கிறார். இப்ப பாடல் மறுபடியும் படிக்கிற கேளுங்க. குகனொடும் ஐவர் ஆனேம். அது செய்யுள் வழக்குக்காக ஆனோம்ங்கிறது ஆனேம்னு கொடுத்துருக்காங்க, புரியுதா? ஆனால் அது ஆனேம் தான். குகனொடும் ஐவர் ஆனேம் முன்பு பின் குன்று சூழ்வான் மகனோடும் அறுவர் ஆனேம். குன்று சூழ்வான் மகன் என்று சொல்லப்படுபவன் யாரு? சுக்ரீவன். சுக்ரீவனும் அறுவர் ஆனேம் எம்முழை. அப்ப எம்மிடம் அன்பின் வழி வந்த, அன்பின் வந்த அகனமர் காதல் ஐய. அன்பால் உள்ளத்தில் அற்புதமான அன்பு கொண்டு என்னுடன் வந்து சேர்ந்த ஐயனே, உன்னுடன் சேர்த்து நாங்க 7 பேராக மாறணும். அதான் சொல்றான், அகனமர் காதல் ஐய இன்னொடும் 7 ஆனேம் புகழரும் கானம் தந்து புதல்வரால் பொழிந்தான் நுந்தை. உன்னுடைய தந்தை புதல்வர்களை நிரம்ப பெற்று மகிழ்ந்தான் என்று சொல்லுகிறான். புதல்வர்களை நிரம்ப பெற்று மகிழ்ந்தான் உன் தந்தை. என்னமாச்சு? அப்ப நுந்தை அப்படிங்கிறதுக்கு என்ன பொருள்? நும் தந்தை. அப்ப இதுக்கு வேற ஒரு இலக்கண குறிப்பு இருக்கு. என்னன்னு கேட்டா மறுமொழி. என்ன மொழி? மறுமொழி. எப்படி தஞ்சாவூரை தஞ்சை என்று சொல்றது மாதிரி, கோயம்புத்தூரை கோவை என்று சொல்வது மாதிரி இல்லையா? திருச்சிராப்பள்ளியை திருச்சி என்று சொல்வது மாதிரி, மயிலாப்பூரை மயிலை என்று சொல்வது மாதிரி, நுண் தந்தை என்பதை நுந்தை என்று சொல்வது மறுமொழி. இலக்கண குறிப்பு என்னது? மறுமொழி. சரி,
இந்த பாடலும் நமக்கு மனப்பாட பகுதி என்பதனால கீழே பாவகையும் கொடுத்துருக்காங்க. முன்னாடி பார்த்தது துன்புலது எனினன்றோ கலி விருத்தம், இது பார்த்தோம்னா அரிசீர் கழி நெடிலடி ஆசிரிய விருத்தம், ரெண்டுத்துக்குமே கீழே கீழே கொடுத்துருப்பாங்க பாவகை. புரியுதா இல்லையா உனக்கு? சரி, அப்ப இந்த யுத்த காண்டத்துல அந்த வீடனுடைய அடைக்கலத்தோட நமக்கு இந்த பாடமானது நிறைவுறுகிறது. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுங்கிறத நான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். புரியுதா? அப்புறம் வீட்டுக்கு வந்தாங்க, அதுக்கப்புறம் ஆட்சி சிறப்பாக நடந்தது, அதோட கம்பர் முடிக்கிறாரு. பிறகு உத்தரகாண்டத்தை ஒட்டக்குத்தர் பாடினாருங்கிற செய்தி எல்லாருக்கும் நம்ம பார்த்துட்டோம் இல்லையா? சரி, இப்போ இதில் இலக்கண குறிப்புகள் அப்படியே ஒரு முறை பார்த்துருங்க. இதில் கொடுத்துருக்கிறத மட்டும் பார்த்துருங்க. உள்ளது என்பதன் இடைக்குறை. ஆமா, இல் அங்க இல்லையா? இல் இடையில இல் போட்டுக்கணும் இல்லையா? உள்ளது தான் போட்டுக்கணும். அப்ப அதுல இடையில ஒரு எழுத்து குறைந்திருப்பதனால அதுக்கு பேரு இடைக்குறை. செற்றவர் அப்படின்னா பொருள் என்ன பார்த்தேன்? பொருள் செற்றவர், பகைத்தவர். செற்றார் அப்படின்னா பகைவர், செற்றவர் அப்படின்னா பகைத்தவர். உழுதவர், தொழுதவர், விதைத்தவர், வியர்த்தவர்லாம் பார்த்தோம் இல்லையா முன்னாடி யுகத்தின் பாடல? அப்ப அது மாதிரி செற்றவர் அப்படின்னா வினையால் அணையும் பெயர், வினையால் அணையும் பெயர். அப்புறம் நுந்தை நும் தந்தை என்பதன் மறுமொழி பார்த்துட்டோம். தந்தனன் உறுப்பிலக்கணம் பாருங்க. இதெல்லாம் புத்தகத்தில் நம்ம பகுவத உறுப்பிலக்கணமாக இருக்கட்டும் சரி, இந்த புணர்ச்சி விதிகளாக இருக்கட்டும் சரி, எந்த சொல் கொடுத்தாலும் எழுதுகிற அளவுக்கு நம்ம என்ன பண்ண ஏற்கனவே பயிற்சி எடுத்து வந்திருக்கோம். அதுவே ஒரு பாடமாக வேற படிச்சிருக்கோம். புரியுதுங்களா? ஆமாம் தானப்பா? பகுவதம் ஒரு பாடம், புணர்ச்சி ஒரு பாடம் எல்லாம் படிச்சிருக்கோமா இல்லையா? சரி, அப்போ அதை ஒரு வாட்டி வாசிச்சுட்டு வந்துருங்க. வீட்டில் இதை ஒரு முட்டை வாசிச்சுட்டு வந்துருங்க. சரி, இப்போ இருக்கிற நேரத்தில் அந்த மனப்பாட பகுதியை மட்டும் படிச்சிடலாமா? ரைட், நன்றி, வணக்கம்.